Hello everyone. Today's class we will learn about key features of operating system. Already we have learning about the theoretical concepts of operating system in chapter 4. Already we have studied about what is meant by operating system, right? So the introduction about operating systems and what are the types of operating systems and what are the uses of operating systems. These are all the topics we have already studied. So now we will learn about key features of operating system. So what are the features available in operating system? நமக்கு தெரியும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு தெரியும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னலாம் வேலை செய்யும், அது எதெல்லாம் மேனேஜ் பண்ணுது, எதெல்லாம் ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுது, ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறது ஓவராலாக நம்ம செக் பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, எலாபரேட்டாக. Okay, so this is the key features of operating system general diagrammatic representation. So key features of operating system first one, totally we have 6. Okay, so first one is user interface, file management, memory management, fault tolerance, process management and security management. Okay, so these are the features of operating systems. அதாவது the most important features operating system தான் இது எல்லாம் பண்ணுது அப்படிங்கறத நம்ம சொல்றது. ஓகே, எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா திரும்ப நான் again repeated யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, இது ஒவ்வொன்றும் என்னங்கிறத எலாபரேட்டாக நம்ம இன்னும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். File management, the name வச்சு நீங்க லைட்டா கெஸ் பண்ணிக்கலாம். File managementனா some data's management. Okay, and memory management. So each file has some memory, storage space, so அதெல்லாம் மேனேஜ் பண்றது comes under memory management. And coming to fault tolerance, that means if in case of any fault appearance, அது எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அந்த டைம்ல அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பார்க்கிறது fault tolerance. And process management, அது உள்ள நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ராசஸ் பண்ற அந்த ப்ராசஸிங்கை வந்து எப்படி ஓவராலாக மேனேஜ் பண்றதுங்கிறது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கண்டக்குள்ள வரும். அண்ட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், இட்ஸ் நத்திங் பட் த சேஃப்டி ஆஃப், தட் மீன்ஸ் செக்யூர் ஆஃப் பர்டிகுலர் ப்ராசஸ் டேட்டா, இல்லைன்னா ப்ராசஸிங் எது வேணாலும் சொல்லலாம், இல்லைன்னா ஓவரால் யூசர் செக்யூரிட்டி பேஸ்டாக சொல்லலாம், என்ன வேணாலும் ஓவராலாக செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஜென்ரல், அதாவது நான் ஜென்ரலாக காமனாக இதுனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல மொத்தம் நமக்கு 6 இருக்கு. பட் நம்ம 10 டாபிக்ஸ் நான் எழுதியிருக்கேன். இந்த 10 தான் இந்த கிளாஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இந்த 10ல் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 9th ஒன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டை தவிர இந்த எல்லாமே நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா இதுக்குள்ளே நமக்கு 4 சப் டாபிக்ஸ் இருக்குது, அது மட்டும் தனியாக ஒரு கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா அதுல இருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. சம் என்ன சொல்றது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் மாதிரி கொஞ்சம் வரும், ஒரு ப்ராப்ளமேட்டிக்காகவும் வரும். ஸோ அதுக்காக நம்ம இதை மட்டும் தனி கிளாஸ்ல பார்க்க போகிறோம். மற்றதுனா தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தான், என்னென்னலாம் மேனேஜ் பண்ணுறது ஸோ தியரிட்டிக்கலாக பேச போகிறது தான். ஆனாலும் யூ ஹேவ் டு நோ ஆல் த டாபிக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் இன்டர்ஃபேஸ். வாட் இஸ் மீன் பை யூசர் இன்டர்ஃபேஸ்? இன்டர்ஃபேஸ்னாலே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அன் யூசர் இன்டர்ஃபேஸ் விச் இஸ் இன் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் யூசர். யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அதை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சரே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் மவுஸ் வச்சு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு ஐகானை செலக்ட் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு ஏதாவது ஆரோ மார்க்கர் செலக்ட் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா GUI சொல்லுவோம். தட் மீன்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் அட்ராக்டிவ் கலர். இப்போ ஏதாவது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம பை கிளிக்கிங் த மவுஸ் we can choose that, or if you want to choose any icon you just click on that, or there are some colors, attractive colors. இதெல்லாம் பார்க்கும்போது யூசருக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது.
ஸோ இது வந்து GUI பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறதுக்கு மவுஸ் யூஸ் பண்ணுறோம், கீபோர்ட் மூலமாக எதையாவது செலக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது யூசருக்கு எதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். அதில் இம்பார்ட்டன்ட் இன்டர்ஃபேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா GUI, that means graphical user interface. ஓகே, ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் GUI யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது நமக்கு வந்து வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் தான் GUIனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்னொன்று ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த கிளாஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போதே என் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிற பாயிண்ட்ஸில் ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஒவ்வொரு டாபிக் இல்லையும், ஏன்னா எல்லாமே தியரிட்டிக்கல், நான் எல்லாத்தையும் போர்ட் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ GUIனா என்ன, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா நீங்கள் படிக்கிறப்போ யூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ GUI இஸ் அ விண்டோ பேஸ்டு சிஸ்டம் அண்டர்லைன் பண்ணி அதில் என்னென்னலாம் வரும். டைரக்ட் IO, தட் மீன்ஸ் இந்த இன்புட் அவுட்புட் டிவைஸ், சூஸ் ஃப்ரம் மெனூஸ், மெனுலேருந்து சூஸ் பண்ணுறது, மவுஸ் மேக் செலெக்ஷன்ஸ் வித் கீபோர்ட் அண்ட் மவுஸ், மவுஸ்லேருந்து கீபோர்ட் மூலமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது, அண்ட் என்டர் டெக்ஸ்ட், கீபோர்ட் மூலமாக நம்ம டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறோம் இல்லையா, அது இட்ஸ் வைப்ரண்ட் கலர் அட்ராக்ட் த யூசர் வெரி ஈஸிலி. ஸோ நம்ம அந்த GUI யூஸ் பண்ணுறதுனால அதோட வைப்ரண்ட் கலர் வந்து யூசரை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள் as GUI based operating system. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விண்டோஸில் தான் GUI மேக்ஸிமம் இருக்குது, லினக்ஸ்லையும் இப்போது GUI வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தோஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன, அது என்ன பண்ணணும் அப்படின்னா should enable the user to retain this expertise for a longer time. அதாவது யூசர் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு லாங்கர் டைமாக இருக்கணும், அதாவது இது யூஸ் பண்ண நல்லா இருக்குது அப்படிங்கிறத ரிட்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் யூஸ் பண்ணி நல்லா இருக்குது, அடுத்து யூஸ் பண்ணும்போது அது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எந்த டைமில் நான் லாங்கர் டைமில் இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் பேஸ்ட் ஆன் தேர் நீட்ஸ். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த இதை மட்டும் அதை வந்து கிளியராக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும், அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து the user interface should save users precious time. யூசர் நம்ம வந்து ஒரு மவுஸை வச்சு ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கே 5 நிமிஷம் ஆச்சுன்னா நம்ம திரும்ப அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். ஸோ நம்மளோட ப்ரெசியஸ் டைம் வந்து சேவ் பண்ணுற மாதிரி GUI வந்து இருக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் எனி ப்ராடக்ட் இஸ் டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். ஸோ த யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும், ஈவன் இஃப் இட் இஸ் அ மொபைல் ஃபோன் ஆர் எலக்ட்ரானிக் ஐட்டம், கேட்ஜெட்ஸ் எதுவானாலும் இருக்கலாம். பட் த மெயின் ambition is used to that means satisfy the customer. ஸோ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பெஸ்ட். ஸோ நம்ம GUIயுமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் ரெடியூஸ் நம்பர் ஆஃப் எரர்ஸ் கமிட்டட் பை த யூசர். இந்த GUI இன்னொன்று என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம யூசர் மூலமாக தப்பாக நம்மளே ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த யூசர் இன்டர்ஃபேஸோட டிசைன் மெத்தட். இதெல்லாம் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது GUIக்கு இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்னா ஓரளவு என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அவ்வளோ போதும். ஓகே, ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட், கமிங் டு மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி அண்ட் அசைனிங் மெமரி பிளாக் டு வேரியஸ் ரன்னிங் அப்ளிகேஷன்ஸ். அதாவது மெயின் மெமரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது, அண்ட் எதெல்லாம் சைடில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கோ அதோட ஸ்பேசஸையும் நம்ம மெயின் மெமரியிலேருந்து அதை வந்து என்ன பண்ணுது, அலோகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஓவராலாக பண்ணுறது தான் மெமரி மேனேஜ்மெண்ட். The memory management involves allocation of specific memory, involves the blocks to individual programs based on their user demands. இப்போ நானே ஒரு கம்ப்யூட்டரில் வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சைட்லேயே பெயிண்ட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா the main memory should allocate memory for each application. ஓகே, இதுதான் நமக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒரே டைமில் இதையும் மினிமைஸ் பண்ணி இதையும் பண்ணிட்டு இருக்கோம்னா the memory management வந்து ஓவராலாக மெயின் மெமரி வந்து இது ரெண்டுக்கும் அலோகேட் பண்ணுறத கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இட் இம்ப்ரூவ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் த CPU அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு இஸ் யூசர்ஸ். அதாவது இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் வேர்ட்லையும் டைப் பண்ணிட்டு இருக்கேன்,
சைடில் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ரெண்டுமே ஸ்லோவாகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன், வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கரெக்டாக சிபியுக்கும் நம்ம யூசருக்குமே டிலே ஆகாத மாதிரி, சிபியூலையும் யூசருக்கும் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் வர்ற மாதிரி ரொம்ப வந்து கரெக்டாக பண்ணுறது தான் மெயின் மெமரி. தட் மீன்ஸ் மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க். For these reasons, the computer must keep several programs in main memory that associates with many different memory management schemes. இதனால தான் மெயின் மெமரியோட நிறைய several programs அட்டாச் பண்ணி இருக்கிற போது அது மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஓவராலாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் அபவுட் மெமரி மேனேஜ்மெண்ட். இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கீப்பிங் ட்ராக் ஆஃப் த போர்ஷன், எந்த அப்ளிகேஷன் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு, அதை எந்த யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து கீப் ட்ராக்கிங் பார்த்துக்கிட்டே இருக்கும். சரியா, எந்த அப்ளிகேஷன் எந்த யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது அந்த டைமில் கீப் ட்ராக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அனதர் ஒன் இஸ் டிட்டர்மைனிங் விச் ப்ராசஸ் அண்ட் டேட்டா டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் மெமரி. எந்த ப்ராசஸில் உள்ள மெமரி வந்து மெமரிக்குள்ளேயும் வெளியிலையும் வந்துட்டு போயிட்டு இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக்ஸ் as needed by the program in main memory. ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம அலோகேட் பண்ணியிருப்போம், சம் இதுக்கு நம்ம டீஅலோகேட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே மெயின் மெமரி வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டில் வரும். சரியா, ஸோ தீஸ் ஆர் அபவுட் மெமரி மேனேஜ்மெண்ட். அண்ட் கம்மிங் டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இதுக்கு இடையில நம்ம புக்கில் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதை வந்து விட்டுறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இஸ் டு ப்ரொடெக்ட் யூசர்ஸ் லெஜிட்டிமேட் டேட்டா ஃப்ரம் ஹேக்கர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா வந்து சேஃபாக இருக்கா, அதாவது ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே பண்ணுறது, ஓவராலாக பண்ணுறது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இட் ப்ரொவைட்ஸ் 3 types ஆஃப் levels. First one is file access level, second one is system level, third one is network level. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண சொன்னால் தான் யூ கேன் ஆக்சஸ், அதாவது யூசருக்கு வந்து இந்த ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்தா தான் தட் யூசர் வில் ஆக்சஸ் தட் ஃபைல், இல்லைனா த யூசர் கேனாட் ஆக்சஸ் தட் பர்டிகுலர் ஃபைல். ஸோ அந்த ஆக்சஸிங் இதை வந்து யார் கொடுப்பா அப்படின்னா, ஒன்று அந்த ஃபைல் க்ரியேட் பண்ண க்ரியேட்டராக இருக்கணும், இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும். ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அந்த ஆக்சஸை கொடுக்கலாம், இல்லைனா அந்த ஃபைலோட சொந்தக்காரங்க யாரோ அவங்க வந்து ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ த கிரியேட்டர் ஆஃப் த ஃபைல் ஆர் பை த அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற ஆக்சஸ் தான் நம்ம ஃபைல் ஆக்சஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் சிஸ்டம் லெவல். ஸோ சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி இஸ் ஆஃபர்ட் பை த பாஸ்வேர்ட் இன் ஏ மல்டி யூசர் என்விரான்மெண்ட். நிறைய யூசர் யூஸ் பண்ணுற என்விரான்மெண்ட்டில் நம்ம சிஸ்டம் லெவல் வந்து எப்படி சொல்லுவோம்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட். இப்போ நம்ம சிஸ்டமே எடுத்துக்கோங்க, லேபில் வந்து 20 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா தட் மீன்ஸ் சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி. அந்த சிஸ்டமில் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நெட்வொர்க் லெவல். ஸோ த நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் நாட் ஆல்வேஸ் இன்டெஃபைனபிள். நெட்வொர்க் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம இதை வந்து கரெக்டாக செக்யூர்டாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ரை டு ப்ரொவைட் சச் அ செக்யூரிட்டி. வேர்ல்டு ஃபுல்லாகவே நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா பீப்புளுமே அந்த செக்யூரிட்டியை அவங்க கேட்பாங்க அண்ட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி செக்யூரிட்டி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணுறது அந்த மூணு இதையும் நோட் பண்ணி அது ஒவ்வொன்று என்னங்கிறத அண்டர்லைன் பண்ணிடுவாங்க. ஓகே, மெமரி மேனேஜ்மெண்ட்டில் அதே மாதிரி அதோட மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட்டையும் ரைட்டாக அண்டர்லைன் பண்ணிடுவோம். ஓகே, and coming to fault tolerance. Normally operating system should be robust. That means error free. Okay, error free ah da irukum. If there is any fault, the operating system should not crash. அதாவது ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மொத்தமாக கிராஷ் ஆகிடும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அது ஆகாது. இன்ஸ்டன்ட் அதுக்கு பதிலாக அது என்ன இருக்குது, அதுக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேவ் ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரிட்டைன்ஸ் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். அதாவது ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால அது அந்த ஃபால்ட்டிலேருந்து உடனே கிராஷ் ஆகாமல் இட் வில் ரிட்டைன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். ஆல்ரெடி முன்னாடி அது என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதை வந்து ரிட்டைன் பண்ணிக்கணும், திரும்ப எடுத்துக்கிற அளவுக்கு அதுக்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது. சரியா, அதுதான் நம்ம ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த வெரி சிம்பிள் டாபிக். அண்ட் another one is file management. Okay,
So this is already சொன்ன மாதிரி file is some data or some files are available, folders இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கும். ஸோ ஓவரால் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓஎஸ் அதாவது ஃபைல் மேனேஜ்மெண்ட் தான். ஒரு ஓஎஸோட இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட், விச் ஹேண்டில்ஸ் த டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னிக்ஸ். எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அந்த டெக்னிக்ஸை தான் ஹேண்டில் பண்ணுது. ஸோ த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் த ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்ட் டைரக்டரி சிஸ்டம்ஸ் ஆன் ஏ கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைலு, ஃபோல்டரு, டைரக்டரி, அதாவது சி டைரக்டரி, டி டைரக்டரி, எஃப் டைரக்டரி சொல்கிறோம். அப்புறம் அதை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இது எல்லாம் ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட் ஃபைல் அலோகேஷன் டேபிள் ஸ்டோர்ஸ் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபைல்ஸ். சரியா? அப்போ ஒரு ஃபைலை பற்றின ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த ஃபேக்ட் டேபிளில் தான் இருக்குது. ஒன்று வந்து ஃபைல் நேம், அதோட டைப்பு, அதோட சைஸு, அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் அண்ட் ஆக்சஸ் மோடு, இது எல்லாமே அதோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு டேபிள் தான் ஃபைல் அலோகேஷன் டேபிள், ஃபேக்ட். ஓகே, ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அது நீங்கள் என்டிஎஃப்எஸ்னா அது என்ன, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபைல் சிஸ்டம். ஓகே, ஸோ இதெல்லாம் அப்ரிவேஷன் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் கம்மிங் டு மல்டி ப்ராசஸிங். ஸோ வாட் இஸ் மீன் பை மல்டி ப்ராசஸிங்? மல்டி ப்ராசஸிங்னாலே நிறைய இடத்துல ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே, so this is the one of the feature of operating system. It has two or more processes for a single running process. அதாவது ஒரே டைம்ல நிறைய processes வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. So processing takes place in a parallel is known as parallel processing. இங்க ஒன்று நடந்துட்டு இருக்கிறப்ப இங்க ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம parallel processing சொல்லுவோம். So since the execution takes place in parallel, this feature is used for high speed execution, which increases the power of computing. நம்ம ஏன் இது parallel processing சொல்றோம்னா, ஒன்று டைம் சேவ் பண்றதுக்காக இடையே சைட் பை சைடா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டிங்கை வந்து ஸ்பீட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ மல்டி ப்ராசஸிங்னாலே சிங்கிள் ப்ராசஸிங் டைம்ல மல்டி ப்ராசஸஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, அது மட்டும் தான் கான்செப்ட், அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்மிங் டு டைம் ஷேரிங். வாட் இஸ் மீன் பை டைம் ஷேரிங்? If this is also one of the features of operating system, it allows execution of multiple tasks or processes concurrently. அதாவது ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று, ஒரு 10 ப்ராசஸ் எடுத்துருக்கோம்னா 10 ப்ராசஸும் இதுக்கடுத்து இது அப்படின்னு நம்ம வந்து கன்கரண்ட்டாக அடுத்தடுத்து இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண வைக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபிக்ஸட் டைம் கொடுத்து இந்த டைம்குள்ளே நீ ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிடணும், அடுத்து இந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீ செகண்ட் ஜாப் போகணும், செகண்ட் ஜாப் இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைம் ஷேரிங் கொடுத்து we can execute that. For example, நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P1, P2, P3 3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 30, 40, 15 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ P1 வந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருச்சு அப்படின்னா it will jump into P2 ப்ராசஸ். ஓகே, ஸோ அது வந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். If it is exceeds, it will stop the processing and it will move to the next process. புரியுதா? இப்போ 30 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சுன்னா it will automatically jump into the second process. இப்போ அந்த 40 மினிட்ஸுக்கு நம்ம செகண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 40 மினிட்ஸ் அதுக்கு பத்தலை, எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை என்ன பண்ணிடணும், அங்கே அதுக்காக அடுத்ததுலேருந்து 10 மினிட்ஸ் எடுத்து இதை பண்ணணும்னு அவசியம் பண்ணாது. இட் வில் ஸ்டாப் த ப்ராசஸ் அன்டில் இட் ரீச் 40 மினிட்ஸ். அதாவது இட் கீப்ஸ் ரன்னிங் அன்டில் இட் ரீச் த 40 ஆகிற வரைக்கும் இட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஆஃப்டர் ரீச்சிங் 40 மினிட்ஸ் இட் வில் ஸ்டாப் த processing and execution and it will start with the next process. அடுத்து இருக்கிற P3 ப்ராசஸ்க்கு போயிடும். ஸோ அதுக்குள்ள 50 மினிட்ஸ்க்குள்ளதை அது வந்து பண்ணும். சரியா? அதுதான் டைம் ஷேரிங். அண்ட் கம்மிங் டு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தட் மீன்ஸ் this distributing operating system is used to access shared data and files that reside in any machine around the world using internet or intranet. இப்போ ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஊர்ல நம்ம ஒரு இடத்துல ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதே ஃபைலையும் இதையும் இன்னொருத்தர் வந்து வேற கண்ட்ரியில இருந்தோ இல்லை வேற ஸ்டேட்ல இருந்தோ by using distributed operating system using internet they can use. Okay, அதுதான் நம்ம distributed operating system சொல்றோம். So the advantage of இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா user at one location can make use of all the resources available at another location over the internet. அதான் நான் சொன்ன மாதிரி
இங்கே இருந்துகிட்டே நம்ம லண்டனில் இருக்கிற ஃபைல்ஸ் எடுத்தோ லண்டனில் இருந்து அங்கே இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ரிசோர்ஸஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க அங்கே யூஎஸ்ல இருந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி த்ரூ நெட்வொர்க் பண்ணி ஓகே, நெட்வொர்க் இல்லாமல் இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறது இதோட அட்வான்டேஜ். அண்ட் மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இந்த நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்குள்ள நம்ம எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் வேணாலும் ஈஸிலி we can add it. Okay, so improves the interaction with the customers and the clients. So network and computer nale we can easily interact with the customers or clients directly. Okay, and reduce the load on the host computer. Host computer na the main computer adula irundhu nariya share பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் மூலமா நம்ம பண்ணிட்டோம்னா அந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்குள்ள லோட் வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ். அண்ட் கம்மிங் டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அதுதான் நம்ம சொன்னோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல தனியாக ஒரு டாபிக்காக பார்த்துருவோம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ப்ராமினென்ட் ஓஎஸ், விச் இஸ் வாட் ஆர் த ப்ராமினென்ட் ஓஎஸ் அவைலபிள் nowadays அப்படின்னா யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு. Okay, so these are the prominent operating system. Mostly நமக்கு Android தெரியும், iOS தெரியும், Linux தெரியும், Microsoft Windows தெரியும். எல்லாமே நமக்கு mostly எல்லாமே தெரிஞ்சிருந்தா. Okay, so the modern operating systems uses a graphical user interface. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா operating systemமே graphical user interface தான். The GUI என்ன பண்ணுது அப்படின்னா your mouse to click icons, buttons, menus and everything. Mouse which we can easily select the icon, button, menu இதெல்லாம் select பண்ணிக்கலாம். It is clearly displayed on the screen using a combination of graphics and text elements. அதாவது some graphics and text elements வச்சு ஈஸியா நம்ம வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அட்ராக்டிவா இருக்கிறதுனால that means யூசருக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, so this all about today's session. We almost completed this chapter except only one டாபிக். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் இருக்குது, மற்றபடி நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இது வந்து ஃபுல்லாக தியரிட்டிக்கல் கான்செப்ட்டுங்கிறனால நான் வந்து நிறைய வந்து நடத்திட்டேன். இதை வந்து நீங்கள் நான் சொன்னதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை நடத்தின முடித்த உடனே இந்த டாபிக் எல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா தியரிட்டிக்கலாக இருக்கிறனால ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ.